அங்கன்வாடி மையத்திற்கு அருகில் இப்படி செய்யலாமா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சரமாரி கேள்விகணைகளை தொடுப்பது மட்டுமின்றி எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இந்த சிறார்களுக்கான பாதுகாப்பையும் வழங்கி மக்களுடைய பொதுநலன் கருதி வழங்கி நேரான சாலையில எந்த ஒரு இடையூறு இல்லாத இடத்துல இந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய நிறுவனத்தை தொடங்கட்டும். மக்கள் கொந்தளிக்க என்ன காரணம், அப்படி என்னதான் நடந்தது அங்கு பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அமைந்துள்ளது விஷ்ணுபுரம் என்ற கிராமம். இங்குள்ள சிறு சிறு குழந்தைகள் பயிலக்கூடிய அரசு அங்கன்வாடி கட்டிடம் அமைந்துள்ளது. அங்கன்வாடிக்கு அருகிலேயே புதிய பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. அங்கன்வாடியில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் பெற்றோர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். அதே சமயம் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு மிக அருகில் கோவில் மற்றும் குளங்கள் உள்ளன. அரசு அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளின் நலன் கருதி பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும், இந்த இடத்தில் பெட்ரோல் பங்க் கட்டுவதற்கு உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா, அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அங்கன்வாடி, ஒரு 10-15 பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் இருக்கு. எழுத்து மாதிரி கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு எழுத்து மாதிரியே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரசு எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் பர்மிஷன் கொடுத்து அந்த கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த அடிப்படையில அரசு அதிகாரிகள் எல்லாம் அதுக்கான பர்மிஷன் கொடுத்தான்னு தெரியல. இது நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு எப்படி அரசு அதிகாரிகள் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கிற விஷயமும் இது வரைக்கும் தெரிய வரல. அதனால இந்த கட்டுமான பணி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதனால நாளைக்கு ஒரு கோயில்ல நாளைக்கு ஒரு விசேஷம் நடக்க, ஒரு திருவிழா வரும், ஒரு வெடி அடிப்பாங்க. அதனால பல விதமான அசம்பாவிதம் நடக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு இது வேற இடத்துக்கு மாற்றவோ அல்லது இதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வேறு மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விவகாரம் குறித்து திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கேட்டபோது பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று விளக்கமளித்துள்ளார்.